கம் வித் மீ மை கிச்சன். ரோட் சைடு கடையிலலாம் மீன் பொரிப்பாங்கள்ல, அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். மசாலா உதிராமல் எப்படி டேஸ்ட்டாக நல்லா கலராக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து பாறை மீன் 1 கிலோ எடுத்திருக்கேன். இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் அரிசி மாவு ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவு இருந்தால் மட்டும் போதும். நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம இதை பண்ணிடலாம். அப்புறமா ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி அதை பிழிஞ்சு விட்டுறலாம். இதுக்கு கலர் கொடுக்க நம்ம கேசரி கலர் பவுடர் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி விட்டு நாம் மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப கட்டியாக திக்னஸாக இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக ஆக்கிடக்கூடாது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ இதில் அந்த மீனை நம்ம சேர்த்துடலாம். அரிசி மாவு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பொரிக்கும் போது மேலே கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது எல்லா மீனையும் இதில் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை வந்து ஒரு 1/2 ஹவருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, இல்லைன்னா வெளியே வச்சாலும் சரி, ஆனால் ஒரு 1/2 ஹவராவது இது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மசாலா செட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். பாருங்கள், 1/2 ஹவர் ஆயிடுச்சு. மசாலா சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை பொரித்து எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஆயில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ இந்த மீனை பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாம இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். பாருங்க, இது சூப்பரா வந்திருக்குதுன்னு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. நான் கொஞ்சம் கருவேப்பிலைய எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சிருக்கேன், அதை மேலே தூக்கிறேன். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், மசாலாவும் ஒட்டாமல் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க.